Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. HiQE Campus NEET Crash 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. அவர் விஜய் ரசிகர். அவர் அப்படிதானே சார்? சினிமால விஜய் ரசிகர், அரசியல்ல விஜயோட விமர்சகர். ட்வீட்ல அரசியல் நடத்த முடியாதுங்க. ட்வீட்ல நீங்க பரப்புரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இருக்க இப்படி பண்றேன் ட்வீட் பண்ணலாம். வெறும் ட்வீட் அனுபவிச்சா போய் இப்போ பார்க்க போறாரு. நீங்க விஜயை சிஎம் பார்க்க நினைக்கிறீங்களா அல்லது ஒரு ட்வீட் பண்ணி போட்டு ஏதோ ஒரு கட்சியை அப்படியே போட்டு பார்க்க நினைக்கிறீங்களா? எல்லாமே விஜய் 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 நினைக்கிறாங்க தவிர்த்து பேச வச்சார்ல. இன்னைக்கு விஜய் தமிழ்நாடு முழுக்க பேச வச்சிட்டார்ல. எங்க பார்த்தாலும் விசில் தாவேக்கா பேச வச்சிட்டார்ல. 18 வயசுக்கு கீழே உள்ள 5 வயசு 8 வயசு ஆண் பெண் இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, விஜய் அப்படின்னு அப்படி நிக்கிறாங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? கரெக்டா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க கூட்டம் கூடும் போது அந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வராங்க, 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தானே வராங்க. மகனுக்கு இவ்வளவு கடன், மகளுக்கு இவ்வளவு கடன் கொடுத்துன்னு சொன்னார்னா அது எவ்வளவு ஒரு கேவலமான நடைமுறை. விஜய் பண்ணது எப்படி ஒத்துக்குவீங்க? எவ்வளவு இருக்கு? ஆமாங்க, பெத்து வளர்த்ததுக்கு அவங்க சின்ன வயசுல பால் கொடுத்து வளர்த்தாங்க இல்லையா, அதுக்கு என்னங்க நீங்க கணக்கு போடுவீங்க? அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. எப்படிங்க முதலமைச்சர் ஆசைப்படுறீங்க? இப்போ ஆசைப்படக்கூடாதா சார்? அப்படி 365 நாளுமே விஜய் கான்ட்ரோவர்சியா தானே இருக்காரு. கான்ட்ரோவர்சி ஒண்ணுமே செய்ய வேணாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து கான்ட்ரோவர்சி என்ன வேணா பண்ணலாங்க. பேசாங்க. ஆமாங்க, அதாவது திடீர்னு சட்டை கழட்டி போட்டு ஆடுங்க, அது கான்ட்ரோவர்சி ஆகும். உங்களுக்கு கான்ட்ரோவர்சி வேணுமோ ஓட்டு வேணுமோ? பவன் கல்யாண் மாதிரி படுத்துட்டாச்சு. எதுல? எலெக்ஷன்ல படுத்துக்கிட்டேன். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று களம் 26 இடிமுழக்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினராக திரு கசாலி அவர்கள் இருக்கிறார். அவர் வரவேற்றலாம். கசாலி அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் விஜய் ரசிகர். அவர் அப்படித்தானே சார்? சினிமால விஜய் ரசிகர், அரசியல்ல விஜயோட விமர்சகர். உங்களுக்கு அரசியல் தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் நீங்க தயங்காம கேள்வி கேட்கலாம். அவர் அதிரடியா பதில் சொல்ல போறாரு. என்னென்ன சந்தேகம் இருக்கோ கொஞ்ச நேரம் ஒரு ஓவரால் ஒரு வியூ பேசிக்கிடுவோம். அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகம் என்ன இருக்கோ தயங்காம எது வேணாலும் கேட்கலாம். சார், இன்னொரு விஷயம், இங்க இருக்க எல்லாம் தளபதி வெறியர்கள். ஸோ அதனால வெறியர்கள்னா ஸ்டாலினா அல்லது விஜயா? விஜய் தானே? அப்படி சொல்லுங்க. தளபதி வெறியர்கள்னா ஸ்டாலின் ஒரு தளபதி, விஜய் இன்னொரு தளபதி. எந்த தளபதி அப்படின்னு கேள்வி வரும். உரையிலிருந்து ஆரம்பிக்கலாம் சார். ஆரம்பிங்க. விஜயை அதிகமாக நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது என்னென்னா, சாதாரணமாக ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி, அப்புறம் தனிச்சு நிற்கிற ஒரு என்டிகே நாம் தமிழர் கட்சி அப்படின்ற இந்த களத்தை ஒரு சுற்றி 2 கட்சிகள தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே, அல்லது ஒன்று டிவிகே அப்புறம் இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்ல வச்ச விதத்தில் விஜய் பாராட்டுதலுக்குரியவர். நம்பர் 1. ஓகே, இன்றைக்கி களம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் தமிழ்நாட்டில் அங்கங்கே முக்கியமான இடங்கள்ல ஒரு ரவுண்டு போய் பார்த்துருக்கேன். அதுபோக காலேஜுகளில் சில இடங்களில் போய் பேசியிருக்கேன். எல்லா இடத்துலையும் நம்ம பொழிப்புரையாக மொத்தத்துக்கு அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு ஆரம்பத்திலேயே ஓரளவு நல்ல வாய்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வாய்ஸை அவர் அறுவடை பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ தலைவர்னு எடுத்திங்கன்னா சரி, ஓகே, ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னா விஜய் அதற்கு தகுதியானவரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா தகுதியானவர் தான். ஆனால் தன்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் நிறையா முயற்சி பண்ணலையோ அப்படின்னு அவர் மேலே குறை இருக்குது. சரி, சீமான் எடுத்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி அவரோட பேச்சு, அவர் செயல்பாடு இதெல்லாம் ஒரு மாதிரி தனித்தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது பூரா தலைகளை மாற்றி பேசுகிறாரு. இப்போ பேசுகிறது இன்னொரு 5 வருஷம் கழித்து மாற்றி பேசலாம் அப்படின்னு அவர் மேலே ஏகப்பட்ட என்ன சொல்கிறது கருத்து மாற்றம் இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் அவர் தலைமைக்கு தகுதியானவரானா தலைமைக்கு தகுதியானவர் தான். ஆனால் வாய்ப்பே கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு தலைவர். இதே நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்தீங்கன்னா அவர் மைனஸ்லேருந்து 0 ஆகி ஏடிஎம்கே அவர் சிஎம்மாக இருக்கும்போது போகிற போக்கில் இழுத்து விட்டு சிஎம் ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடத்தை இறுக்கி பிடிச்சி இப்போ வரைக்கும் அதிமுகவுக்கு தான் ஒரு தலைவர், நாம் ஆளுங்கட்சியாகவே வர வேண்டியதில்லை,
எதிர்க்கட்சியாக கூட இருப்போம். ஆனால் அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புள்ள ஒரு கட்சிக்கு நான் தான் தனிப்பட்ட தலைவர் அப்படின்னு இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலையை பண்ணாலும் சரி, அவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக இருக்கிறார் இல்லையா? அந்த அளவில் எடப்பாடி பழனிசாமி பாராட்டுதலுக்குரியவர். ஆனால் வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக வந்திருந்தா கூட அவர் ஆரம்ப காலத்திலேருந்து அவர் செஞ்சுக்கிட்டு உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்பை யாராலையும் மறுக்க முடியாது. ஈவன் விஜயாலையும் மறுக்க முடியாது, சீமானாலையும் மறுக்க முடியாது, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் மறுத்ததில்லை, யாருமே மறுத்ததில்லை. அந்த உழைப்பு, இந்த உழைப்பு மட்டும்தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு சேர்த்துருக்கு. ஆனால் அவர்கிட்ட நிறைய மைனஸும் இருக்குது. ஏன்னா எல்லா மனிதனும் 100% கரெக்டாக இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பார்வையில் எப்படின்னா, ஓவரால் இப்போ கட்சி அப்படின்னு எடுத்தோம்னா திமுக கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணி சொல்ல முடியாத அளவுக்கு என்டிஏ கூட்டணி அப்படி வச்சுக்குவோம். மூணாவது டிவிகே, அவங்க எந்த கூட்டணியும் கிடையாது, மக்களோட மட்டும்தான். அது ரொம்ப குறிப்பாக ரசிகர்களோட, பெண்களோட, இளைஞர்களோட கூட்டணி அப்படின்னு இருக்க டிவிகே. அடுத்து தமிழ் தேசியம். ஸோ மக்களை நம்பி இருக்கக்கூடிய, தனிப்பட்ட முறையில் வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. இப்போ என்னென்னா, ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, திமுக கூட்டணி ஒரு 25 கட்சிக்கு மேலே மொத்தமாக சேர்ந்துருக்காங்க. அது பலமாக பலவீனமா அப்படின்னா ஒரு பக்கம் பலம்தான், பலவீனம்ங்கிறது குறைவு. அதே நேரத்தில் அதிமுக அந்த கூட்டணி, அது என்டிஏ கூட்டணி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அதுவும் நிறையா இடங்களில் டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அது ஏற்கனவே எந்த ஒரு கட்சியும் பெரிய அளவு முன்னுக்கு வரணும் அல்லது ஓட்டு வாங்கணும் அப்படின்னா கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கட்டமைப்பில் நம்பர் 1 திமுக, நம்பர் 2 அதிமுக, நம்பர் 3 நாம் தமிழர் கட்சி, நம்பர் 4 பிஜேபி அப்படி சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று அடுத்து தேமுதிகவும் ஓரளவு இருக்குது. இந்த கட்டமைப்பில் இதுவரைக்கும் சரியாக கவனம் செலுத்தாமல் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிற கட்சி தாவேகா. ஏன்னா கட்டமைப்பு ரொம்ப 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 முக்கியம். நமக்கு என்ன தான் பண்ணாலும் ஓட்டு போட போகும்போது அங்கே கையை பிடிச்சி இழுத்து போய் அவங்க மனசில் கடைசி நேரத்தில் இந்த சின்னம் உதயசூரியனா, ரெட்டைலையா, விசிலா அல்லது கரும்பு விவசாயியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஈவன் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தாமரையா அல்லது கை சின்னமா அல்லது பானை சின்னமா அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய தொண்டர் படை இருக்கு இல்லையா, அந்த படை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த படை விஜய்க்கு ஈஸியாக கிடைச்சது. அதை இன்னும் சரியாக அவர் பயன்படுத்தலையோன்ற ஒரு குறை அவர்கிட்ட இருக்குது. இன்றைக்குள்ள கண்டிஷனில் நமக்கு பெர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோம்னா யாருக்கு எந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் திமுக கூட்டணி நம்பர் 1 இருக்கிற மாதிரி தெரியுது. திமுக கூட்டணி மொத்தத்துக்கு 234 தொகுதியில் இவங்க 164 தொகுதி தனித்து நிற்கிறாங்க. திமுக கூட்டணி எல்லாம் சேரும்போது வேறு கணக்கு. அப்புறம் அதிமுக கூட்டணி, அதிமுக அவங்க 161 இடம் அப்படி எடுத்திங்கன்னா, திமுக தனிப்பெரும் மெஜாரிட்டி வருவாங்களா அப்படின்னா பார்டரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தோணுது. அதுக்கு ஒரு தொகுதியை டீட்டெயில்டாக கையில் இருக்குது. பார்டரில் வரலாம், ஒரு 115லேருந்து 125 வரைக்கும் அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒருவேளை 118 தாண்டிட்டாங்கன்னா அவங்க தனி மெஜாரிட்டி. அந்த இதே இடத்துல இன்னும் ஒரு 10 பேர் உதயசூரன்லேயே போட்டி போடுறாங்க. ஆனாலும் வேறு கட்சி சேர்ந்தவங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் திமுக அவங்க சொந்த கட்சியில் 115 to 125 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நம்ம இவர் விஜயோட கட்சி அவர் இந்த குறுகிய பீரியடில் 234 தொகுதியிலையும் ஆட்களை கூப்பிட்டு பேசி அலசி ஆராய்ஞ்சு அவங்க அந்த தொகுதியில் ஒவ்வொரு கேண்டிடேட் போடுற விஷயம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய விஷயம். அது என்னதான் இருந்தாலும் கம்பத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி அவர் சர்ச்சை இருக்குது, இல்லை ஆதவர்ஜுனா சர்ச்சை இருக்குது, இங்கே சர்ச்சை, என்ன சர்ச்சை இருந்தாலும் சரி 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டு போடுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட், மிகப்பெரிய நிறுவனம், ஒரு மிகப்பெரிய அமைப்பு அது செய்ய வேண்டிய வேலையை ஒரு தவறுற குழந்தை செஞ்சுருக்கு அப்படின்னா அது பாராட்டுதலுக்குரியது. வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் 2 இடத்துல போட்டி போடுறார். ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. 2 இடத்துலையும் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் தடுமாறித்தான் வர முடியுமோன்ற ஒரு சூழல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் எதிர்க்கிறது வெறும் திமுக மட்டும் எதிர்க்கலை.
அதிமுகவையும் பெருசாக எதிர்க்கிறாரு. அப்போ அங்கே வந்து திமுக அதிமுக அப்படின்னா அப்போ வந்து திமுக அவங்க ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்தாங்கன்னா அதிமுக இன்னொரு பக்கம் பிடிச்சி இழுத்தா இவரை நம்பி இவர் மேலே விசுவாசம் கொண்ட இளைஞர் படையும் சில அந்த பெண்கள் கூட்டமும் ஓட்டு போட்டால் கூட அது பத்தாது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து சான்ஸ் யாருக்கு அப்படின்னா இன்றைக்கி பிரைட்டாக இருக்கிறது ஸ்டாலினுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு தலைவராக வெற்றி அடையக்கூடிய சான்ஸு. அடுத்த இடத்துல ஓரளவு பரவாயில்ல இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். அப்புறம் சான்ஸே இல்லை அப்படின்ற இடத்துல சீமான் இருக்கார். ஆனால் காரைக்குடியில் சீமான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்பை முட்டுக்கட்டை போடுற ஒருத்தர் வந்து பிரபுன்னு சொல்லி டாக்டர் பிரபு அப்படின்னு தாவேகாவோட கேண்டிடேட். ஏன்னா மற்ற இடத்துல வரும்போது அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் வந்து போட்டி போவோம். சீமான் அண்டு பிரபு இந்த இடத்துல ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோம்னா, சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஆனால் காசு கொடுக்க மாட்டார். ஒரு காசு அவருக்கு கிடைச்சா கூட அங்கே பிரித்து கொடுப்பாரான்னு தெரியாது, காசு கொடுக்க மாட்டார், ஓட்டுக்கு காசு கிடையாது அப்படின்னு நிற்கிறாரு. ஆனால் பிரபு வந்து ஏற்கனவே அங்கே சில ஆண்டுகளாக அங்கே நிறைய ஃபங்க்ஷன் வச்சு இதை வச்சு ஆட்களுக்கு அள்ளி இறைச்சிருக்கிறார். காசை வந்து காசுன்னு பார்க்காம அள்ளி இறைச்சிருக்கிறார். அவருக்கான வாய்ப்பு வந்து பிரைட்டாக இருக்கிறதா தோணுது. காரைக்குடி நமக்கு வந்து சீமானை எதிர்த்து நின்னா கூட பிரைட்டாக இருக்குதுன்னு தோணுது. மற்றபடி விஜய் வந்து பெரம்பூரில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், திருச்சியில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் அப்படின்னு தோணுது. ஸோ இதுதான் இன்றைக்கி இப்போ உள்ள கண்டிஷன். சார் கேள்வியை நான் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அதாவது விஜய் இன்னும் தன்னை தகுதிப்படுத்திக்கல அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, பலரும் வந்து அந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், தகுதினா நீங்கள் எதை வரையறுக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள், உழைப்பு. தகுதின்னா நம்ம வந்து சினிமாவில் நடிக்கும் போது இருக்கிற கண்டிஷன் வேறு. இறங்கி மக்களாக இறங்கணும், மக்கள் பிரச்சனைக்கு ரொம்ப பேசணும், எதுவாக இருந்தாலும். இப்போது ரொம்ப சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது நீங்கள் வந்து நம்ம கிண்டல் அடிக்கலாம் பேசலாம். ஆனால் இப்போ நம்ம பேசுகிறதுன்னா தனி மனித இழிவு நம்ம படுத்தக்கூடாதுங்கிற நம்ம முதல்ல இருந்த விஷயம். ஓகே, அவர் யார்கிட்ட தான் குறையில்லை. இப்போ விஜய்கிட்ட குறைன்னு சொல்லி நம்ம பேச கிண்டல் அடிக்கிறோம்னா ஏன் மற்றவங்கள்ட்ட குறை இல்லையா, சீமான்ட்ட குறை இல்லையா, ஸ்டாலின்கிட்ட குறை இல்லையா, எடப்பாடிகிட்ட குறை இல்லையா? எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லாரும் குறையுள்ள மனிதர்கள். ஏன் உங்கள்கிட்ட இல்லையா, ஏன்ட்ட இல்லையா? எல்லாத்தையும் குறை. நம்ம அதை பற்றி பேசவே வரல. ஆனால் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உலக அளவில் என்ன நினைப்பாங்கன்னா, சாதாரண பொதுமக்கள் நான் வந்து எல்லா தப்பும் பண்ணுவேன், என்னை ஆட்சி பண்ணக்கூடிய தலைவர் வந்து தப்பு பண்ணக்கூடாது, நேர்மையாக நியாயமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த சாதாரண மக்களுக்கு மத தலைவராக இருக்காங்க இல்லையா, அவங்களும் தப்பு பண்ணக்கூடாது நினைப்பாங்க. இதுதான் சாதாரண மக்களோட ஒரு அடிப்படை எண்ணம். அந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் ஸ்டாலின் அவர் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன தப்பு பண்ணுறாரு, தப்பு பண்ணாலும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு தலைவராக கரெக்டாக அந்த நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கிறார். அதுக்கடுத்து வந்து எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவரும் கரெக்டாக போயிட்டு, ஏன்னா நான் வந்து என்னோடய பார்வையில் போய்கிட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து தலைவராக ஆகி இந்த கட்சி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. திமுக உண்மையிலே 2 வருஷத்துக்கு முன்னாடி பயந்தாங்க இவரை பார்த்து. ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல கரிஷ்மா அப்படி சொல்லுவாங்கல்ல, வசீகரம், ஒரு வசீகரமான தலைவராக இவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன கெடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் தேவையே இல்லை, என்ன நானே கெடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்தவர். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து தன்னை தகுதிப்படுத்துறதுன்னா இந்நேரம் மாதத்தில் 27-28 நாள் வந்து வெளியில் அலையணும், பேசணும் மக்களோட. அந்த இது யார் எப்படி இருக்கா, இன்றைக்கி அவரை கூப்பிட்டு கேட்டால் பெரம்பூரை விடுங்க, பெரம்பலூரில் வந்து யார் என்னன்னு கேட்டால் அவருக்கு வந்து மனப்பாடமாக தெரியணும், திருநெல்வேலியிலேருந்து மனப்பாடமாக தெரியணும். ஏன்னா ஒரு தலைவருக்கு அந்த ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல, அந்த ப்ரிப்ரேஷனில் வந்து சீமான் வந்து பெட்டர். ஆனால் வசீகரமான தலைவராக அப்படின்னா நீங்கள் விஜயை கம்பேர் பண்ணால் ஒரு வசீகரமான தலைவர் இல்லை, எடப்பாடியை கம்பேர் பண்ணால் விஜய் வந்து ஒரு வசீகரமான தலைவர். ஆனால் எல்லாமே 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அவங்ககிட்ட நம்பிக்கையை பெற்றிருக்காரா விஜய்? இன்னும் பெறலை. அப்போது அதுதான் வந்து தன்னை தகுதிப்படுத்திக்கிறது. அதாவது நீங்கள் வந்து 30 வயசாக இருந்தால் கூட 60 வயசு ஆட்களோடு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா, அப்பா நல்ல மனுஷன்ப்பா நமக்காக பண்ணுறாரு அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்த வந்து தனக்கு கிடைச்சும் அதை மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். சார் நீங்கள் வந்து உழைப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணீங்க. இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரோட்டில் இறங்கி ஒவ்வொரு வீடுகளும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. தெருமுனை கூட்டம், திண்ணை கூட்டம்னு பல விஷயங்கள் அப்போ பண்ணாங்க. அப்போ அது டெக்னாலஜியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியா வந்துருச்சு, எல்லாரும் கையில் மொபைல் இருக்குது, எல்லாரும் அதிலேயே பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த சொல்லும்போது எல்லாருக்குமே சேர்ந்தது இல்லையா? ஸோ அப்போ உழைப்புன்றது நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்க? எதன்னா வாரம் வந்து நம்ம இப்போ வந்து ஏதாவது வெளியில் பேசி இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்விங்க, கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிறாரா?
ஏன்னா ப்ரெஸ் பீப்புள் தான். நமக்கு விருப்பம் இல்லையோ, தப்பாக கேட்குறாங்களோ ரைட்டாக கேட்குறாங்களோ, நமக்கு ப்ரெஸ் பீப்புள் மட்டும்தான் நம்ம விஷயத்தை பெரிய அளவுக்கு வைடாக கொண்டு போய் சேர்க்குறோங்க. ஒரு ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அது தப்பாக இல்லையா? அவர் தனக்கு, அதாவது எப்படின்னா, நான் விஜய் எப்படி பார்க்குறேன்னா, அவர் மிக ஒரு அற்புதமான சிற்பி. ஆனால் நிறைய செதுக்கிறப்பல அம்மி குத்திட்டு இருக்கு. அவருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு வேறு பெரிய ஆளுக்கு அதாவது ரஜினிகாந்த் ட்ரை பண்ணார், முடியலை. கமல் ட்ரை பண்ணி அப்படியே அலையை அடித்து ஒரு ஓரம் சேர்ந்துட்டார். டிஎம்கேவோட கரை ஒதுங்கி இப்போ அவங்களுக்கு சின்னத்தில் சொந்த சின்னத்தில் ஸ்டார் ஸ்லேட் நிற்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் இல்லை நாங்கள் நிற்கவே இல்லை அப்படின்னு ஒதுங்கிட்டார். அது இந்த நடிகர் எடுத்தேன்னா எல்லாருமே ஃபெயிலியர். விஜயகாந்த் வந்தார், அவர் ஓரளவு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டிஷன் வேறு. ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு நல்ல ஒரு சிறந்த எதிர்காலம். ஆனால் அதை தானே கனியும், தானே கைக்கு விழும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் தவறான விஷயம். அவர் தன்னோட பவரை அவர் இன்னும் உணரலை. என்ன சொல்லுவாங்க பொது நம்ம ஊரில் பழமொழிமாக சொல்லுவாங்க, யானைக்கும் அனுமாருக்கும் தன்னோட பலம் தெரியாதும்பாங்க. யானை மிகப்பெரிய பலசாலி யானை, ஆனால் பிச்சை எடுக்க வைப்பாங்க. அதே மாதிரி அனுமார் பெரிய பலசாலி அப்படிம்பாங்க. அது மாதிரி விஜய் மிகப்பெரிய மிக சிறந்த சிற்பி, ஆனால் அவர் அம்மி கொத்திட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறேன்னா, தன்னோட பலம் தெரியாமல் அந்த பலத்தை எப்படி அதை மெட்டீரியலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்க இல்லையா, அந்த பண்ண முடியாமல் அவர் தன்னைத்தானே இறக்கிட்டுருக்காரோ. இப்போது உதாரணத்துக்கு இது சொல்லலாம், நம்ம பெர்சனலாக பேசலாம், ஆனால் சொல்லலாம். என்றைக்கு கட்சி ஆரம்பித்த ஒரு விஷயம் போயிடுச்சோ, அப்போ இன்னொரு நடிகையோட கல்யாணத்துக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கொண்டு போய் பார்க்குறவர், அது தவறே இல்லை. அதே நேரத்தில் கரூர் விஷயமா இருக்கட்டும், சேலத்தில் மரணமாக இருக்கட்டும், இல்லை அவங்க கட்சிக்காரங்களுடைய கல்யாண காதுகுத்துக்கு எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஆனால் இதே இது ஸ்டாலின் நிறையா போகிறார், உதயநிதி ஸ்டாலின் போகிறார், எடப்பாடி பழனிசாமி தான் போக முடியாட்டாலும் வேறு ஆளுக்கு அனுப்புகிறாங்க. இவருக்கு சைட்லேருந்து எந்த அளவுக்கு போய் மக்களை இரண்டரை கலக்கிறாங்க. இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை போட்டால் இவர் பேரை போட்டால் பெரிய அளவுக்கு வசீகரம் இருக்குது. அது மட்டுமே அது ஓட்டாக மாறுறதுக்கு பத்தாது அப்படிங்கிற நான் என்ன சொன்ன வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். இதை எனக்கு விஜய் அப்படின்னா விஜய் சூப்பர், நம்மளை ஆட்சி பண்ணி சூப்பராக கொண்டு வர பாலாரும் தேனாரும் ஓடும் அப்படிலாம் கிடையாது. யார் வந்தாலும் இதே மாதிரி தான் ரவுடித்தனம் நடக்க போகுது. அது அரசு அதிகாரிகள் மக்களை பெரிய அளவுக்கு நல்ல விதம் நடத்த மாட்டாங்க. போலீஸ்காரங்க மக்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதையும் மீறி நமக்கு ஏதோ பரவாயில்ல. ஏன்னா இந்திய அளவில் நீங்கள் ஒன்றிய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மச் பெட்டர் நம்ம லைஃப்பில். அப்படிங்கும்போது நீங்கள் இதே இது நான் அரபு நாடுகள் இருந்திருக்கேன். அப்போ தெரியும் தமிழ்நாடு உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தமிழ்நாடு. அந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு. அதாவது நீங்கள் ஸ்டாலின் பயப்படுறாரு, எடப்பாடி அந்த லிஸ்ட்லேயே இல்லை. சீமான் அந்த 7%, 8%, 10% அதுக்குள்ளே கண்டெயின் பண்ணுற அளவுக்கு என்ன யாரும் கூட்டணி சேர முடியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு சேர்க்குறாரு. பெரியாரை அந்த படத்தில் வைக்கிறாரு. ஆனால் பெரியாரை பற்றி சீமான் இழிவாக பேசும்போது அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை. ஏன் திருப்பரங்குன்றத்தில் பயங்கர பிரச்சனை கொண்டு வர்றாங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் ஒருத்தர் நிற்கிறார், அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார். அப்போ என்னென்னா எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறதில்லை. தனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு, நிறைய விமர்சனம் வரும், மாற்றி பேசும், எல்லாம் செய்வாங்க. ஆனால் எல்லாத்தையும் மக்கள் கவனிக்கிறாங்க. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை மிக சாதாரணமாக புறங்கையால் தள்ளிட்டு அசால்ட்டாக உட்காந்துருக்காரோ அப்படின்னு அவர் ஏதோ ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கு உழைக்கணும். அந்த உழைப்பு இல்லைங்கிறது தான். இப்போ தேவைக்கு ஆதரவாளர்கள் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. ஓகே, அடுத்தது யார் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். சார், இப்போ தாவக கட்சியில் கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக விஜய் வந்ததுக்கப்புறம் கலைமையே மாறி இருக்கு. விசில் சின்ன அப்படின்னு சொன்னோடனே அது எல்லா மக்கள் மத்தியிலும் போய் சேர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்லலாங்க கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு? ஆக்சுவலாக ஸ்டாலினே பார்த்து பயந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த ரொம்ப கம்மியான காலத்தில் 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டால் பண்ணுறது பெரிய விஷயம். அது பத்தாதுன்றேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சான்ஸு. அவர் 2026 இப்போ அடுத்த மாதம் இப்போ ஏப்ரல் 23 ஓட்டு போட போகும்போது விசில் சின்னத்துக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க? விசில் சின்னம் எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ விஜயை விமர்சனம் பண்ணுறேன்னா விஜய் நான் தரக்குறவாக பேசலை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல குறுகிய காலத்தில் பண்ணிட்டாருன்னு, ஆனால் இதை விட தாண்டி தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ கடந்த ஒரு 6 மாதம் வச்சுக்கலேன், இந்த ஒரு 6 மாதத்தில் எத்தனை முறை மக்களுக்காக அவர் இறங்கி போராடி இருக்கிறார்.
அவர் தலைமையில் என்ன பண்ணியிருக்கிறார், என்னென்ன இது அட்ரஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு ஏதாவது நீங்கள் பெருசாக சொல்லுங்கள் வைப்போம். கண்டனம் தெரிவிக்கிறார்ல பத்தாது. அதாவது ட்விட்டரில் வந்து அரசியல் பண்ண முடியாது, நீ டிஜிட்டலில் அரசியல் பண்ண முடியாது. டிஜிட்டல் வந்து நம்மளை வந்து பரப்புரை பண்ணலாமே ஒழிய அரசியல் பண்ண முடியாது. மக்களுக்கு எப்படி பார்த்தாலும் ரத்தமும் சதையுமா நேராக போய் கூட இருந்து விஜய் போக முடியலையா, அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற ஆட்கள் வேணும். அது போக நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஜிட்டல்ல தானே இருக்காங்க. இல்லை, டிஜிட்டல் வந்து பரப்புரை ஓகே, ஆனால் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கணும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்க அந்த பக்கத்தில் இருந்தாங்கன்னா வெறுமனே இதில் வந்து வீடியோ காலில் பேசினா உங்களுக்கு வந்து உணர்வு பத்தாது. நேராக வரும்போது கட்டி பிடிச்சி ஆகா ஓகம்பைங்க, அதுவும் வேணும். நம்ம பரப்புரைக்கு இது ஓகே தான். ஆனா விஜய் அப்படி இல்ல, விஜய் வீடியோ கால்ல பேசினாலே எஃபெக்டிவ் இருக்கட்டுங்க, எங்கே எவ்வளோ பேசுகிறாரு, எவ்வளோ பேசியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதில்ல. வீடியோ காலில் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து குறைஞ்ச 200 பேர் 500 பேர்கிட்ட பேசி அதை வீடியோ எடுத்து போடலாம்ல. ஏன் இவர் ஸ்டாலின் போடுறாரு, அதையே இவர் போடலை. நம்ம சொல்கிறது எப்படின்னா, இவர் வந்து கிடைச்சிருக்க சான்ஸு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது வந்து, இப்போ சேலத்தில் ஈரோட்டில் இங்கே எல்லாம் கூட்டம் போடுறாரு இல்லையா, அந்த கூட்டத்தில் அவர் மட்டும்தான் நின்று பேசுகிறாரு. அந்தந்த ரீஜனில் வந்து அந்தந்த பகுதியில் வந்து யாரெல்லாம் மாவட்ட செயலாளர்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவங்களுக்கான மரியாதை கொடுத்து அந்த மக்கள்கிட்ட வந்து அவருடைய அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? இப்போ உங்களுக்கு தொடக்க ஆட்டக்காரர்கிட்ட நம்ம இப்போ அவர் வந்து காலத்துல வந்து தொடக்க ஆட்டக்காரர் தான். இப்போ வந்து தொடக்க ஆட்டக்காரர் தான் வச்சுங்க. அவர்கிட்டே வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்போ வந்து அப்போ எப்படிங்க முதலமைச்சர் ஆவீங்க? இல்ல இல்லைங்க, இல்ல எதிர்பார்க்க முடியாதுன்னா எதிர்பார்த்தா தாங்க முதலமைச்சர் ஆகும். இல்ல ஒரு கட்டமைப்பை நம்ம எதிர்பார்க்கறது சாத்தியம் இல்லைல்ல. இப்போ என்னன்னா ஒரு 10 வருஷம் ஆசைப்படுறீங்க, நீங்க முதலமைச்சர் ஆசைப்பட்டீங்கன்னா கட்டமைப்பு வேணும். அதுக்கப்புறம் 4 பேர் தூற்றுவாங்க, அதுக்கு பதில் சொல்லணும், எல்லா விஷயமும் நடக்கும். நீங்கள் வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து சாக்கடைன்னா இந்த விஷயத்தில் இல்லை, மோசங்கிறது இல்லை, நம்ம மேலே சேற்றவர் இறைப்பாங்க. அதுக்கு என்ன எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பதில் சொல்ல இருக்கணும், ஓடி ஒளியக்கூடாது. நான் கேட்குறேங்க, பண்ணணும்ல, அதுக்கு நீங்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. இல்லை ஒரு சம்பவம் இருக்கும் நடக்குதுங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சம்பவம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டம் வருது ஏதாவது நடக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும்? திமுக நம்ம மேலே கொலை காண்டா இருக்காங்க, அதிமுக நம்ம மேலே எதிர்ப்பாக இருக்காங்க. அந்த டைமில் அதிமுக எதிர்ப்பாக இல்லை, ஏதாவது கூட்டணி சேர்ந்துருவாங்களோன்றதில் வந்து ஒரு மாதிரி இது இணக்கமாக இருந்தாங்க. அவங்க கிளம்பி ஓடுறாங்க பார்த்தீங்கல்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் 3 நாள் கழித்து வந்து அப்படியே கிரீன் உட்காந்து பேசுகிற மாதிரி தனியாக உட்காந்து பேசுகிறது. நைட்டு ட்வீட் போட்டார்ல, பத்தாதுங்க. நான் நீங்கள் ட்வீட்டில் வந்து அரசியல் நடத்த முடியாதுங்க. ட்வீட்டில் வந்து நீங்கள் பரப்புரை பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நான் இந்த மாதிரி இருக்கேன், இப்படி பண்ணுறேன்னு ட்வீட் பண்ணலாம். வெறும் ட்வீட் அனுபவிச்சா போய் இப்போ பார்க்க போகிறாரு. நீங்கள் வந்து விஜயை வந்து சிஎம்மாக பார்க்க நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு ட்வீட் பண்ணி போட்டு ஏதோ ஒரு கட்சியை வந்து அப்படியே போட்டு பார்க்க நினைக்கிறீங்களா? நான் வந்து விஜயை சிஎம்மாக பார்க்க நினைக்கிறேன். நான் அப்படி நினச்சா அவருக்கான வாய்ப்பு இவ்வளோ இருக்குன்றேன் நான். அதாவது 75 வருஷமாக கட்டமைப்புள்ள ஒரு கட்சி வந்து சாதாரண இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பயங்கரமாக முடிஞ்ச அளவுக்கு அடிப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு. அப்போ அது எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி வேணும்ல. ஐயோ அடிக்க வராங்கன்னு ஓடுனீங்கன்னா மக்கள் என்ன செய்வாங்க? எப்போவுமே ஒரு தலைவர் முன்னாடி நிற்கணும், எதிர்த்து பேசணும். தப்பாக இருந்தால் கூட அண்ணாமலை வந்து நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விரும்பினாங்க. என்ன காரணம்? பேசுகிற பூரம் தப்பு தான், பேசுகிற பூரம் பொய் தான், வாயை திறந்தால் வட சொல்கிறார், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் தைரியமாக பேசினார். அந்த தைரியம் இருக்குல்ல. அப்புறம் எந்த ஒரு மீடியாவை பார்த்தும் எந்த நிருபரை பார்த்தும் ஓடி ஒளியலை, பேசினார். அந்த தைரியம் துணிச்சல் வந்து விஜய்க்கு எங்கே போச்சு? இப்போ இருக்கிற மாசு இருக்குல்ல, விஜய்க்கு இருக்கிற மாசுக்கு அந்த தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து களம் வந்து நம்பர் 1ல் இருப்பார். அவர் தான் டாப்பில் இருப்பார். இன்றைக்கி டாப்பில் இல்லை. இன்றைக்கி சரி சார், நீங்கள் தைரியத்தை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் தைரியம்னா வந்து திமுகவோட கோட்டையிலேயே வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து நிற்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன தைரியம் வேணும்? திமுக கோட்டையிலே வந்து விஜய் நிற்கிறாரு. பெரம்பூர் நிற்கிறாங்க. டிஎம்கே கோட்டை தானங்க? இல்லை, அப்படி இல்லை. எங்க போனாலும் திமுக கோட்டை இருக்கு. அவங்க வந்து உழைப்பு பயங்கரமா. சென்னை வந்து திமுக கோட்டை, அங்கே வந்து தைரியமா முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா பீரியட்ல திமுக கோட்டையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. சென்னை திமுக கோட்டை இல்லை. ஜெயலலிதா பீரியட்ல திமுக ஸ்வீப் அடிச்சாங்களா இங்க? இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஜெயலலிதா பீரியட்ல திமுக கோட்டைன்ற விஷயம் எல்லாம் மாறி போச்சு. சென்னை வந்து திமுக கோட்டை இல்லை. அதனால் எங்கே வேணால் நிற்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி பொதுவாக என்ன சொல்லுவாங்க, விதண்டாவதம் பேசுறதுக்கு சொல்லலாம். நீங்கள் வந்து குளத்தூரில் வந்து நிற்க வேண்டியதானே அப்படின்னு. அது வந்து ரிஸ்க்கு. நமக்கு வந்து ஒரு தலைவர் வந்து எடுத்த உடனே தோல்வி காண்றது இருக்குல்ல,
அது வந்து தவறு. அதனால் அவர் வந்து பெரம்பூரில் நிற்கிறதோ அல்லது 2 இடத்துல நிற்கிறதோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நிற்கட்டும். ஆனால் அவர் வந்து நேற்று பிரச்சாரத்துக்கு போயிட்டு 5 இடம் முதல்ல போகணும்னு சொன்னாங்க, 4 இடம் வந்து கேட்டு கன்ஃபார்ம் ஆச்சு, 2 இடத்துக்கு முடிச்சுட்டு திரும்பி போயிட்டாங்க. அப்படியே டைம் இருந்திருக்காது. அப்போது மக்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு விருப்பம் இருக்காதுல்ல. விஷயம் என்னென்னா, அந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க, இடத்துக்கு வரலன்னு இந்த பகுதியில் உள்ள வில்லிவாக்க மக்கள் வந்து அவங்கள வருத்தப்படுவாங்களே இல்லையா? நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ நீங்கள் பேசுகிறது என்னென்னா, நான் வந்து எப்படின்னா விஜய்க்கு எதிராலாம் பேசலை, விஜயை விமர்சனம் பண்ணுறேன். அவர் வந்து இன்னும் அரசியல் கற்றுக்கரல, அவர் தானும் அரசியலை கற்றுக்கல, தன்னோட தொண்டர் ரசிகர்களையும் வந்து அரசியல் மயப்படுத்தலை. அந்த விதத்தில் அரசியல் மயப்படுத்தாமல் உங்களால் வெறுமனே கனவு தான் காணலாம். நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. இன்றைக்கி விஜய் இருக்கிற நிலைமை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. விஜய்க்கு அவ்வளோ திறமை இருக்கிறதா என்னுடைய நினைப்பில் இல்லை. சரி, ஆனால் இருக்குங்க. அவருக்கு விஜய்க்கு திறமை இருக்கு, ஆனால் அது வெளிப்படுத்த தெரியல அவருக்கு. இப்போ அதான் சொல்லி இவ்வளோ நேரம் அதான் சொல்கிறேன். விஜய் வந்து அதாவது எல்லாமே வந்து விஜய் விஜய் விஜய்ன்னு நினைக்கிறாங்க தவிர்த்து பேச வச்சார்ல. எங்களுக்கு விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க பேச வச்சிட்டார்ல. பேச வச்சிட்டாருன்னா பேச வச்சிட்டார்ல. இல்லை, பேச வச்சிட்டாருன்னா அவருடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்டால் ஒரு படத்துடைய எஃபெக்ட் தான், ஒரு படத்தில் இருக்க ஒரு ஆக்டருடைய எஃபெக்ட் தானே தவிர்த்து அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய திறமையிலே அவர் பேச வைக்கல. இப்போ இவங்களாம் வந்து எப்படின்னா திறமையாக இருந்து அந்த திறமையை பேச வைக்கிறாங்க. அதாவது ஒன்று வந்து நம்ம சினிமா எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து இதை சின்ன சின்ன நடிகராக வந்து பெரிய நடிகராக மாறுறது, இன்னொன்று கையில் பணம் வச்சுருக்கோன்னு டக்குன்னு வந்து ஹீரோவாக மாறுறது, 2 விஷயம் இருக்குது. அது மாதிரி இப்போ சீமான் மாதிரி ஆள் வந்தார்னா கஷ்டப்பட்டு பேசி 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 கட்டமைப்பை உண்டாக்கி ஒரு கட்டத்துக்கு வந்து சேர்றது இல்லை, பத்தாது. ஆனால் இவருக்கு அவருக்கும் உள்ள வித்தியாசம் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போது விஜயோட கரிஷ்மா இருக்குல்ல, அது வந்து 100ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, சீமான் வந்து அங்கே கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட கரிஷ்மா வந்து 10%. இப்போ மக்களுக்கு பெரிய அறிமுகம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக தன்னை வளர்த்துக்கிட்டு சீமான் அப்படின்னா தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கார் இல்லையா? அது ஒரு பக்கம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு மேலே வந்து ஒரு இடத்துக்கு வந்து சேருது, இன்னொரு பக்கம் வேறு ஒரு இடத்துல உழைச்சி மேலே வந்து டக்குன்னு வந்து சேர்றது. இவர் வந்து விஜய் வந்து ஆரம்ப காலத்தில் இவர் இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்க வந்துருச்சே அப்படின்னு விமர்சனம் பண்ணப்பட்ட ஒரு நடிகர். ஆனால் ஸ்டார் ரேஞ்சுக்கு பெரிய அளவுக்கு டாப்பில் வந்து சேர்ந்தார். அது நிறைய அவங்க அப்பா கூட இருந்தார், எல்லாம் பண்ணார், இது நடந்தார், இவர் வந்து நிறைய உழைச்சார், டயத்துக்கு வந்தார், எல்லாம் பண்ணார். அதை வந்து இப்போ சினிமாவில் அறுவடை பண்ண நினைக்கிறாரு. அது என்ன ஒரே பிரச்சனை, இங்கே ஈஸியாக சினிமாவில் நடந்த மாதிரி அரசியலில் நடக்கும்னு தவறாக நம்பிட்டார். யாரோ அவருக்கு தவறாக ஒரு புரிதலை அப்படி பண்ணி விட்டாங்கன்னு தோணுது. 33 வருஷம்ன்றது ஈஸியா சார்? 33 வருஷமா ஃபீல்டில் நிற்கிறாரு. ஏன் அதை விட சத்யராஜ் இல்லையா, இவர் இல்லையா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர் உச்சத்தில் இருக்கார்ல விஜய் வந்து அவர் உச்சத்தில் 33 வருஷம் உச்சத்தில் இல்லை, அவர் உச்சம் அதிகபட்சமான 10 வருஷம் தான். இருக்காரு, என்ன சொல்லி தராங்களோ அதை செய்யறாரு. அவருக்கு வந்தது அதுதான். அது அவர் வந்து ஒரு கிளி பிள்ளையா இருக்காரு. அது என்ன சொல்றாங்க, இந்த திறமை பத்தாத இல்லை, இந்த கட்டமைப்பு இருக்குது, இந்த சமூகம் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு வந்து பாடத்தை சொல்லி கொடுத்துரும். எனக்கு தெரிஞ்சு 31, 36 அவர் கையில் இருக்குன்னு தோணுது, 26 அவர் கையில் இல்லை. ஓகே, இது நீங்கள் சொல்கிறீங்களா, அது வருவார்க்கத்தக்கத்தான் அந்த உழைப்பு இனிமேல் அவர் செய்யும். இனிமேல் என்னன்னா, அஜிஜி நம்மளை ஒதுக்கி விட்டாங்களே, ஏன்னா திரும்ப சினிமாவுக்கும் போக முடியாது. கடைசி படம் சொல்லிட்டாரு, ஜனநாயகன் வந்து படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அது நல்லா ஓடுது ஓடலைங்கிறலாம் வந்து விமர்சனத்தை தாண்டி அவருக்கு கடைசி படம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் திரும்ப சினிமாவுக்கும் போக முடியாது. சினிமாவுக்கு போனால் அவரால் வந்து பழையபடி வர முடியாது. அப்போது அரசியல் தான். அரசியல் என்ன பண்ணணும், உள்ளே இறக்கி விட்டாங்களே, கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டாங்களே, நம்ம நீச்சல் கற்றுக்கிட்டே ஆகணும், அப்புறம் நீச்சல் அடித்தே ஆகணும் அப்படின்ற இடத்துல அடுத்து வந்து சூது வாது என்ன பண்ணுற ஏது பண்ணுறது எல்லாத்தையும் கற்றுக்குவார். கற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் வரும்போது ஐயோ இந்த விஜயா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வரும். அதுக்கு வந்து கால நேரம் வேணும். இன்னொன்று, இதுக்கப்புறம் வந்து ஒருவேளை இப்போ 2026 திரும்ப திமுக ஜெயிச்சு வந்தால் கண்காணாத அளவுக்கு விரட்டுவாங்க. வேறு வழியில் இவர் மேலே வந்து தலைவர் வந்து கட்டிப்பிடிப்பார், எல்லாம் செய்வார், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் நம்பார். ஆனால் கீழே வந்து பயங்கரமாக விரட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதையும் மீறி அந்த கட்சி இன்னொன்று விரட்டத்தான் கட்சி வந்து வளரும், வெட்டத்தான் மரம் வந்து வீரியமாக வளருன்ற மாதிரி விரட்டத்தான் கட்சி இவங்கெல்லாம் பார்த்தா நம்மளை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு வந்து வீரியமாக அந்த கட்சி வளரும். அதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து ஒரு பெரிய வாழ்த்து. அது அவர் வெட்ட வளருவார்ன்றீங்க பார்த்தீங்களா, அது பெரிய வாழ்த்து. ஏன்னா இன்னொன்று கட்டமைப்பு இருக்கு இல்லையா, கீழே உள்ளவங்க வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு திரும்ப ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது.
அந்த இதில் வந்து திமுக ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சாங்கன்னா அவருக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் இப்போ மாதிரி திரும்பவும் மாதம் ஒரு வாட்டி வெளியே வர்றேன், வாரம் ஒரு வாட்டி வெளியே வர்றேன், 6 மணிக்கு மேலே வந்து நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படி நின்னாருன்னா மற்றவங்க அவங்களோட கூட இருக்கிற ஆட்கள் தொண்டர்கள் வந்து சோர்வாயிருவாங்கன்னு தோணுது. இருக்கிற நாளே கொஞ்சம் தான் 234 தொகுதி ஒரு போவாரு சந்தேகமாக இல்லை. இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் 234 தொகுதி போக வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனை போட்டு வச்சுட்டு உதாரணத்துக்கு திருச்சி விடுங்க, மதுரை சென்ட்ரல் மக்களுக்கு நான் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீனில் போடட்டுமே. அப்படி பத்தாதுங்க, மாநாடு பத்தாது. நீங்கள் வந்து வண்டியில் போட்டு ஸ்க்ரீனில் போட்டு அங்கங்கே அவர் வந்து பிரச்சார வீடியோ வந்து வரணும். உட்காந்த இடத்துல இருந்து ஒரே நாளில் வந்து 20 தொகுதிக்கு பேச முடியும், ஒரே நாளில் 25 தொகுதிக்கு பேச முடியும். என்ன 10 நிமிஷம் பேசினாலே போதும், அந்த மக்கள் கூடுவாங்க. அதை வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணி ஊர் பூரம் தெருவாக போட முடியும். இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் வாய்ப்பு நிறையா இருக்குது. அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, 10 இடத்துக்கு போனால் போதும். மிச்சம் 224 220 இடத்துக்கு வந்து அவங்க வந்து வண்டியை பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணால் ஓகே தான். அவர் இப்போ பிரச்சாரம் போய்கிட்டு தானே இருக்காரு. அது வந்து பிரச்சாரம் வரும்போதே விமர்சனத்துக்கு ஏங்க 4 தொகுதியை உங்களால் 4 இடத்துல பேச முடியலன்னு ஒரு விமர்சனம் வருதுல்ல, அந்த விமர்சனத்துக்கு என்னங்க பதில்? நைட் நேரம் ஆச்சுன்னா அதே மாதிரி கூட்ட நெரிசல் ஏதாச்சும் பாதிச்சுன்னா உங்களால் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, உங்களால் மரணத்தை கட்டுப்படுத்த முடியாது, உங்களால் வந்து யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது, உங்கள் நேரத்துக்கு வர முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு எப்படிங்க நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுவீங்க? எப்படிங்க சோபாவில் படுத்துக்கிட்டே அரியணை ஏறிடுவார். அப்படியா? 4 பேர் தூக்கி வச்சு சோபா அரியணையில் உட்கார வைப்பாங்களா? என்ன பேசுகிறீங்க? அதாவது எப்படின்னா இல்லை, அவர் வந்து எம்ஜிஆராக தன்னை நினச்சிக்கிறாருல்ல, எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஆட்சியை பிடிச்சார்ல, அந்த மாதிரி அது வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து நிறையா இல்லை நிரூபித்ததுக்கு அப்புறம் வந்து அவர் படுத்திருந்தாலும் அவர் வந்து மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் விஜய் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு அரசியலில். இல்லை இந்த ஃபேன் வந்து 18 வயசு கீழே உள்ள ஃபேன் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? கரெக்டாக 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க சரி, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 18 வயசு கீழே சொல்லலை. ஆனால் 18 வயசுக்கு கீழே உள்ள 5 வயசு 8 வயசு ஆண் பெண் இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நீங்கள் தெருவில் போய் கேட்டு பாருங்க, விஜய் அப்படின்னா அப்படி நிற்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரும்போது அவங்களுக்கு கூட்டம் கூடும் போது அந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வராங்க, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தானே வராங்க. நீங்கள் அதைத்தானே பார்க்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதிகமாக 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, ரசிகர் கூட்டம் மொத்தத்துக்கு நீங்கள் வந்து 5 வயசுல 4 வயசுல இருந்தே உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் ரசிகர் கூட்டம் வச்சுக்கங்க. அந்த ரசிகர் கூட்டத்தில் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அவங்க என்ன தான் பேசினாலும் வீட்டில் வந்து ஆனால் இந்த ஒரு சில விஷயம் நடந்துச்சு. எப்படின்னா வீட்டில் வந்து அம்மாவை அப்பாவை அப்போ இந்த முறை வந்து நீங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பசங்க வந்து நிறையா ப்ரெஷர் கொடுத்தது. நானே மதுரையில் சில பெண்கள்கிட்ட வந்து பேட்டி எடுக்கும்போது கேட்டேன், ஆமாம் என் பையன் சொல்கிறான், அதனால் இந்த முறை வந்து நான் விஜய் தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு என்கிட்டே சொன்னாங்க. அப்படிங்கும்போது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸை கூட நீங்கள் அங்கங்கே கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அறுவடை பண்ணுறதுக்கு நீங்கள் தவறுறீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருக்காங்க. 18 to 25 வயசு இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எடுத்திங்கன்னா 8லேருந்து 10%. இன்றைக்கி வந்து 5,67,00,000 சம்திங் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வாக்காளர்களில் எப்படி பார்த்தாலும் ஒரு 4,4,4 கோடி பேர் ஓட்டு போடுவாங்க மொத்தத்துக்கு. அப்போது 40 லட்சம் பேர் தான் இந்த 18லேருந்து 25 வயசு. அந்த 40 லட்சம் பேர் இருக்கு இல்லையா, அதில் வந்து 10 லட்சம் பேராவது வந்து சீமானுக்கு போயிடுவாங்க. அதுபோக பிஜேபி கொஞ்சம் டிஎம்கே கொஞ்சம் அப்படிலாம் போனால் கூட குறைஞ்சபட்சம் 20லேருந்து 22 லட்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு உழுவும். அது பத்தாது. அதுக்கு மேலே நீங்கள் 25 வயசுக்கு மேலே போனீங்கன்னா 35-40 வரைக்கும் சில பெண்கள், ஆனால் முன்னாடி இருந்த ஈர்ப்பு வந்து பெண்கள்கிட்ட குறைஞ்சிருக்கு. முன்னாடி பார்த்தா நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நின்ன பெண்கள் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் அந்த கட்சியில் இருந்தவங்க பேசின பேச்சு, இது அவர் மனைவி வந்து கொடுத்த புகார், அப்படி ஆரம்பித்து ஏகப்பட்ட பர்சனல் அட்டாக் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லா மக்கள் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. அப்போ விஜய் வந்து அவ்வளோ நல்லவர் இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து மீடியா அவர் திருப்பி இருக்குது. அதை திருப்பாமல் இவர் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணார் ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இவர் தான் மேலே இப்படிலாம் குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு நேற்று வந்து இதில் அப்ளை பண்ணும்போது
அவர் கடன் கொடுத்ததை வந்து அப்பாவுக்கு இவ்வளோ கடன், அம்மாவுக்கு இவ்வளோ கடன், மனைவிக்கு இவ்வளோ கடன், மகனுக்கு இவ்வளோ கடன், மகளுக்கு இவ்வளோ கடன் கொடுத்துன்னு சொன்னார்னா அது எவ்வளோ வந்து ஒரு கேவலமான நடைமுறை. அது எப்படிங்க நீங்கள் ஒத்துக்குவீங்க? விஜய் பண்ணது எப்படிங்க ஒத்துக்குவீங்க? அதாவது எப்படின்னா அப்போ இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, இது என்னமோ அந்த கேடி பிள்ளை கிளாட்டுறங்கால வந்து எப்பா ஒன்றா நான் படிக்க வச்சேன், இதுக்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதை கொடுத்து செட்டில் பண்ணி வெளியே போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. குறைஞ்ச தொகையாக இருந்தால் பரவாயில்ல, அது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் எவ்வளோ இருக்கு. ஆமாங்க, பெத்து வளர்த்ததுக்கு அவங்க அம்மா வந்து பெத்து வளர்த்தாங்க இல்லையா, சின்ன வயசில் வந்து பால் கொடுத்து வளர்த்தாங்க இல்லையா, அதுக்கு என்னங்க நீங்கள் இப்போ கணக்கு போடுவீங்க? இதுக்கெல்லாம் கடன் சொல்லி நீங்கள் வந்து போகிறது அசிங்கம் இல்லையா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒரு கட்டத்திலையும் தன்னை தாழ்த்திக்கிட்டே வர்றாரு, ஒரு கட்டத்திலையும். சார் இப்போ இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஓட்டா மாறுங்க, ஆனால் அந்த ரேஷியோ ஓட்டா மாறும். ஓகே. ஆனால் அந்த வயசு இருக்கு இல்லையா, ஒரு வயசு பேச் ஆஃப் ஏஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொண்டு போய் ஓட்டா மாற்றுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லையே. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் பாருங்கள், நீங்கள் போய் வேலை செய்கிறத போய் பாருங்கள். எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்த போது டிஎம்கே மட்டும்தான் நிறைய வேலை செஞ்சாங்க, சில இடங்களில் வந்து ஏடிஎம்கே வேலை செஞ்சாங்க, தாவேக்கா ஒருத்தர் கிடையாது. என்ன பண்ணீங்க நீங்கள்? அதே நேரத்தில் இப்போ வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் மொத்தத்துக்கு 77,000 78,000 பூத் இருக்குது மொத்தம் தமிழ்நாட்டில், 234 தொகுதி. ஒரு பூத்துக்கு வந்து நீங்கள் 2 பேர் 3 பேர் போடணும்னா போட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? பூத் கமிட்டி வச்சுருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த தெருவில் யார் இருக்கா, இந்த வீட்டில் யார் இருக்கா, இவங்க ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க, இவங்க வாடகைக்கு இருக்காங்க, இது இருக்காங்கன்னு உங்கள் கையில் வந்து லிஸ்ட் இருக்கா? உங்கள் கையில் இவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்து வச்சுருக்காங்க, எனக்கு தெரியும். நான் நிறைய தமிழ்நாடு முழுக்க அவங்க அலையிறாங்க, கையில் இருக்குது. ஆனால் அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா? இன்னும் உங்களுடைய மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் இதுன்னு சொல்லிட்டு அந்த ஹையரார்க்கி வந்து நீங்கள் முதல்ல அப்பாயின்ட் பண்ணவே இல்லை. இன்னும் நிறைய இடங்களில் அவங்க இப்போ தான் சார் வந்திருக்காங்க. முதலமைச்சர் ஆசைப்படுறீங்க? இப்போதான் வந்திருக்கானே. நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன் ஆசைப்படக்கூடாதா சார்? அப்படி ஒரு ஆசை இருக்கக்கூடாதா? ஆசை தப்பே இல்லை, அந்த ஆசைக்கு நீங்க உழைக்கணும். இப்போதான் வந்திருக்குன்னு ஏன் சொல்றீங்க? அப்போ இப்போ வந்தாலும் நேற்று வந்தாலும் இன்னைக்கு உழைச்சா தான் உங்களுக்கு வந்து சோறு அப்படின்னா நீங்க வந்து உழைக்கணும். நீங்க முதலமைச்சர் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் பார்க்கணும். நீங்க உழைச்சிக்கிட்டு தானே சார் இருக்காங்க, பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து ஏன் சொல்றாரு? இப்போ வந்து கட்சி ஏன் சொல்றாரு? இப்போ வந்ததுன்னா ஆமாம், இந்த எலெக்ஷனுக்கு புதுசாக நாங்கள் வந்து அதனால இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, நீ உங்கள் உழைப்பு இவ்வளோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைங்க, ஒரு விஷயம் நடக்க போதுங்க. எப்போவுமே தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்கள் தப்பாக இட போடாதீங்க. அவங்க வந்து சைலண்ட்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. சீமானோட இதில் வந்து அந்த தமிழ் தேசியம், அந்த மக்கள், அவரோட வார்த்தைகள், அவரோட சில விஷயங்களும் தவறாக இருந்தால் கூட, ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். இப்போ வரைக்கும் சொல்லு எந்த கட்சிங்க வந்து 234 தொகுதியில் வந்து 117 தொகுதிக்கு பெண்களை போட்டிருக்காங்க, 50%. அது வந்து நல்ல விஷயம் இல்லையா? 50% சொல்லி கரெக்டாக போட்டார்ல, நல்ல விஷயம் இல்லையா? அவர்கிட்ட வேணால் சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் சில கோட்பாடு நான் அது பண்ணுறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து சீமான் வந்து எப்படிங்க தவறு சொல்லுவீங்க? 117 பெண்களை வாய்ப்பு கொடுத்துக்காருங்க. தாவேக்கால இப்போ வந்து மொத்தம் 234 வேட்பாளரையும் 232 + 1. ஏன்னா அவர் 2 இடத்துல ஓட்டு போடுறாரு, இது போட்டி போடுறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து 2 இடத்துல போடுறாரு. இன்னொரு 232 இறக்கிட்டாங்களா? அப்போ ஆமாம், ஆள் இறக்கியாச்சு. அந்த வேட்பாளர்லாம் எப்படி நல்ல அறிமுகமான வேட்பாளர் இல்லை. ஏன்னா இப்போ புது கட்சி எல்லாம் புது வேட்பாளர் தான். இன்னொன்று மக்கள்கிட்ட போய் இறங்கணும். இன்னும் ஒரு விஷயம், நம்ம மக்கள் வந்து எதை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னா 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று சின்னம், அப்புறம் இந்த சின்னம் யாரோடது? இப்போ உதாரணத்துக்கு விசில் அப்படின்னா விசில் விஜய், அதுக்கு ஒரு மாதம் இருக்குது, ஒரு சம் பெர்சன்டேஜ் இருக்குது. அது போக அந்த 5 வருஷமாக, கடந்த 5 வருஷமாக அல்லது கடந்த 2 வருஷமாக அந்த லோக்கலில் வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குன்னு முதல்லையே அறிமுகப்படுத்திட்டு அவங்க கல்யாணம், காது குத்து, நல்ல விஷயம், கெட்ட விஷயம், கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூழு ஊற்றுறதுன்னு எல்லாத்தையும் போகணும். ஓகே, ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு இன்னும் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்கிறது இல்லை, அது போகணும். அது இல்லாமல் எப்படி பார்த்தாலும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து இதிலேருந்து பசங்க படிக்கிறாங்க போய் எல்லா விதத்துக்கும் அந்த ஏரியாவில் நான் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது வந்து இப்போ வார்கால் சரியில்லை, இது சரியில்லை, தண்ணி வரல, இப்படி வரலன்னா அவர் எதிர்க்கட்சியாக கூட இல்லை, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய், இங்கே போய், கார்பரேஷனில் போய் பேசணும். அந்த மாதிரி மக்களுக்கான உழைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து யார் உழைப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி கரெக்டாக
டிவிகேயை பார்த்து கேட்க முடியலை. ஏன்னா அவர் வந்து அவர் தலைவர் எவ்வளியோ அவர் வந்து வாரம் வெளியே வர்றாருன்னா இவங்களும் வந்து வாரம் வெளியே வர்றாங்க. யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. மக்கள் வந்து நீங்கள் சாதாரண இடம் போடாதீங்க. ஏன்னா மதுரை சென்ட்ரல் நினைக்கிறேன், இவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 1 பைசா கொடுக்காம ஜெயலலிதா பீரியடில் ஜெயித்தார். அப்புறம் 2021 ஜெயித்தார். சொல்லி பண்ணார், நான் 1 பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜெயிக்க வச்சாங்க. ஏன் தெரியுமா? அந்த தொகுதிக்கு வந்து அவர் அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. அவரால் போக முடியாட்ட கூட கல்யாணம், காட்சி, காதுகுத்து, கோயில் திருவிழா, இந்த இதில் அது எல்லாத்துலேயும் வந்து அவர் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு ஆள் வச்சு கலந்துக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களோட இணக்கமாக இருக்குது. அந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அது வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு 2 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல 2.5 லட்சம் ஓட்டுனா 2 லட்சம் ஓட்டு பதிவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 1,10,000 ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அந்த 1 லட்சம் ஓட்டில் வந்து ஒரு 30,000 ஓட்டு வந்து இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குல்ல, மக்களோட கலந்த விஷயம், இது தேவைப்படும். அப்புறம் உங்கள் சின்னம், உங்கள் முகம், அது வந்து ஒரு 30,000 ஓட்டு. இந்த மாதிரி ஒன்று பிரித்து பார்த்தோம்னா விஜய்க்கு வந்து அவர் சின்னம், அவர் முகம், அது ப்ளஸ்ஸு. அதை தாண்டி வேறு எந்த ப்ளஸ்ஸும் இது வரைக்கும் இல்லை. லோக்கல் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இன்னும் கரெக்டாக 10 நாளில் பாருங்கள் எத்தனை பேர் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க, எத்தனை பேர் கட்சி மாறுறாங்கன்னு. ஏன்னா விலைக்கு வாங்குவாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க, இந்தாங்க ஒரு 2 கோடி ரூபா வாங்கிக்கோங்க, எப்படியே கொஞ்சம் ஒதுங்கிங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் விலை பேசுவாங்க. அந்த விலை பேசும்போது இவங்க விலை போகாமல் இருக்கணும், நம்பர் 1. அது இல்லாமல் ரவுடித்தனம் பண்ணுவாங்க. ஏன்னா ரவுடித்தனங்கிறது என்ன, எல்லா இடத்துலையும் மிரட்டுவாங்க. அந்த மிரட்டலுக்கு பயப்படக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ பேர், 232 பேரில் வந்து 231, 232 இவ்வளோ பேரில் வந்து எவ்வளோ பேர் தைரியமாக எடுத்து நிற்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் பெரிய கேள்விக்குறி. 232 தொகுதியில் வந்து மிரட்டல் இருக்கும்னு சொல்றீங்க? இல்லை, எல்லா தொகுதியிலும் இல்லை, சில முக்கியமான தொகுதி இருக்கும். முக்கியமான தொகுதியில் இருக்கும். இப்போ டிவிக்கே பார்த்து பயப்படுறாங்களா? கண்டிப்பாக பயப்படுறாங்க. இல்லை, பயப்படுற அளவுக்கு அது அங்கே உள்ள வேட்பாளர்கள். ஆமாங்க. உதாரணத்துக்கு இப்போ திமுக, அண்ணா திமுக இதில் வந்து இப்போ ஒரு போட்டி இருக்குது. இதில் இவங்க டிவிக்கே வந்து வாங்கக்கூடிய வாக்கு இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு தோல்வியை கொடுத்துருமோ அப்படின்னா அவங்க வந்து விலைக்கு வாங்குவாங்க, மிரட்டுவாங்க, எல்லா வேலையும் நடக்கும். நாம் தமிழர் கட்சி வந்து மிரட்டவும் முடியாது, விலைக்கு வாங்கவும் முடியாது. அவங்க வந்து ஓட்டு வாங்குறது ஒரு 8%, 10%, 15% அங்கங்கே வாங்குறாங்க, 4% தான் வாங்குறாங்க. அவங்கள வந்து நீங்கள் மிரட்டி ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் டிவிக்கே பார்த்து உண்மையிலேயே திமுகவும் பயப்படுது, அண்ணா திமுகவும் பயப்படுது. எதுக்கு அப்படின்னா தான் வெற்றி வந்து இவங்களால் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை பார்ப்பாங்க, காசு கொடுப்பாங்க, மிரட்டுவாங்க, எல்லாம் எடுப்பாங்க. அதில் வந்து அத்தனை பேரும் விலை போவாங்கன்னு சொல்ல வரல, எவ்வளோ பேர் நிலச்சி நிற்கிறாங்கன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, இன்னும் 10 நாளில் தெரிஞ்சிடும். சார் அதே மாதிரி நீங்கள் காது குத்து, கல்யாணம், திருவிழா அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து அந்தந்த கட்சியில் உள்ளவங்க போய் ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிவிகேயில் வந்து போக மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இதே காரைக்குடி தொகுதியில் டாக்டர் பிரபு வந்து அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து வராரு. அதை நீங்கள் ஏன் அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதாவது அவங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி இது ஒரு சரியான கேள்விங்க. நான் என்ன எப்பவுமே என்ன சொல்ல தெரியுமா, அது மாதிரி எல்லா தொகுதியிலுமே உங்களுக்கு தெரியுதா இல்லை? பாதி தொகுதியில் வந்து டிவிகேல இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதே ராம்நாத் தொகுதியில் நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொன்னேன், அங்கே டாக்டர் பிரபு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு அவர் மட்டும்தான் சோசியல் மீடியாவில் இருக்கனால அவர் மட்டும்தான் தெரியுது. நாங்கள் சொல்கிறது மற்ற தொகுதியிலையும் ஆள் இருக்காங்க. இதே புதுக்கோட்டை தொகுதியிலையும் வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி கல்யாணம் பேர் தெரியல. பேர் இல்லை. நம்பர் 1 வந்து காரைக்குடின்னு சொன்ன உடனே பிரபுன்னு பேர் தெரிஞ்சுல்ல. புதுக்கோட்டையில் ஒரு அண்ணன், திருநெல்வேலியில் ஒரு தம்பி, அப்படியே பேசுவீங்க? இல்லை சார், புதுக்கோட்டையில் இருக்காங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. அதே மாதிரி கல்யாணம் காது குத்துக்குலாம் போகிறாங்கல்ல. இல்லை இல்லை, அதை பாருங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் மற்ற கட்சி மாதிரி இருங்க. நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலை. நான் சொல்ல வர்றது முதல்ல சொன்னேன். பிரபு வந்து அவர் இல்லை என்னன்னா பிரபு வந்து எப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா எப்பவுமே எக்ஸம்ஷன் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். விதிவிலக்குகள் விதிகள் ஆகாது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு மாவட்டமாக இல்லை, ஒரு சோறு பத்தாது, பசி அடங்காது. ஒரு சோறு பதமாக இருக்கலாம், ஒரு சோறு பத்தாது. நீங்கள் சொல்கிறது இப்போ எப்படின்னா பிரபுங்கிறவர் வந்து சோசியல் மீடியா மட்டும் இல்லை, நான் காரைக்குடி போயிருக்கேன், பேசியிருக்கேன். அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அதான் செல்வாக்கு காரைக்குடியில் இருக்குது. அது மாதிரி புதுக்கோட்டையில் அவருக்கு இருக்குது. ராம்நாட்டில் போனோம்னா அவங்களுக்கு இருக்குது. ரைட்டு. 230 தொகுதி இருக்கா உங்களுக்கு? என்ன பண்ணீங்க? அதாவது நீங்க மாவட்ட செயலாளர் இருந்து போட்டீங்கல்ல, கடைசி வரைக்கும் மாவட்ட செயலாளர் போடாத மாவட்டம் எத்தனை மாவட்டம் இருக்கு? எங்க இல்ல
எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் ஓட்டை பிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எதிர்க்கட்சியாக இந்த முறை வந்து எடப்பாடி தான் வருவார். எனக்கு நான் வந்து டீட்டெயில் கேட்ட வரைக்கும் இது வந்து இன்னும் ஒரு 20 நாளைக்குள்ள வந்து இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். அவங்க பிஜேபி கூட்டணியில் இருந்ததுனால அவங்க எவ்வளோ எதிர்ப்பை சம்பாதிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அது அவர் எதிர்க்கட்சியாக வருவாருன்றது எந்த விதத்தில் நம்புறது? ஏன்னா அவங்களுக்கு இந்த மொத்த அந்த கூட்டணியோட வாக்கு இருக்குல்ல. இல்லை பிஜேபிக்கு வாக்கு வங்கி கூடியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, பிஜேபிக்கு 2%, 3% 6-7% ஆகி 11% வாக்கு வங்கி கூடியிருக்கு. நீங்கள் கிராமங்கள் வரைக்கும் போங்க, பிஜேபி இருக்காங்க. இல்ல கிராமங்கள்ல இருக்கலாம், ஆனா வந்து அந்த ஓட்டு சதவீதம் முழுமையா அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு வராது. அதான் எதிர்க்கட்சி சொல்றேன், அது வராது. எதிர்க்கட்சி எப்படி பார்த்தாலும் இதை வந்து எதிர்க்கட்சி ஆகிறதுக்கான எல்லா விதமான தகுதியும் எடப்பாடி டீமுக்கு இருக்கு. அந்த கூட்டணிக்கு ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு தடுமாறி கஷ்டப்பட்டு வந்தால் கூட ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா வாய்ப்பு இருக்குது, ஆனால் எல்லாருமே நிறைய புதுசு. அவங்க களப்பணி வந்து இன்னும் வந்து சோர்வாக தான் இருக்குது, பெருசாக வரலை. இன்னும் இந்த எடப்பாடி வந்து 185 தொகுதிக்கு மேலே போயிட்டாருங்க, பரப்புரை பண்ணியிருக்காருங்க. ஓகே, நீங்கள் தலைவர் பண்ண வேண்டாம், உங்களுடைய புசி ஆனந்தா இருக்கட்டும் அல்லது ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், எத்தனை பேர் வந்து நேரம் பறன்னு வீட்டில் சாப்பிட நேரம் இல்லாமல் அலைய வேண்டாம் நேரம். ஆனால் 365 நாளுமே விஜய் கான்ட்ரவர்சியாக தானே இருக்காரு மீடியாவில். ஏங்க, நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து போய் பிரச்சாரம் பண்ணு சொல்ல போனால் கான்ட்ரவர்சி ஒன்றுமே செய்ய வேணாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து கான்ட்ரவர்சி என்ன வேணா பண்ணலாங்க, பேசாங்க. ஆமாங்க, அதாவது திடீர்னு வந்து சட்டை கழட்டி போட்டு ஆடுங்க, அது கான்ட்ரவர்சி ஆகும். உங்களுக்கு கான்ட்ரவர்சி வேணுமா, ஓட்டு வேணுமா? உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு என்ன வேணும், ஓட்டு வேணுமா கான்ட்ரவர்சி வேணுமா? விஜய் ஜெயிப்பார் அந்த வாட்டி. விஜய் 2 இடத்துல போட்டி போடுறாருல, அதில் 2 இடத்துலையும் டஃப் ஃபைட்டில் பெரம்பூரில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் பெரம்பூர்லேயும் வந்து அவர் ஆர்டி சேகரா, அவர் டிஎம்கே, அவர் சாதாரண ஆள் இல்லை. திருச்சியிலையும் டஃப் ஃபைட்டில் எந்த இடத்துல ஒரு ரொம்ப லோ மார்ஜினில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு பெரம்பூரில் வாய்ப்பு இருக்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த களம் வந்து இன்னும் 10 நாளில் மாறும். ஏன்னா இவரோட பிரச்சாரம், இவரை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் போக போக லாஸ்ட் மினிட் வரைக்கும், அதாவது 23ஆம் தேதி தேர்தல் அப்படின்னா 21ஆம் தேதி நைட்டு வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் வந்து பிரச்சாரம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் பிரச்சாரம் கிடையாது. அப்போ இன்னும் கரெக்டாக நமக்கு 20 நாள் கையில் இருக்குது. 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் வந்து களம் வந்து நிறைய மாறும். அந்த மாற்றம் வந்து டிவிகேக்கு தாவேக்காவுக்கு மைனஸாக வரப்போதா ப்ளஸ்ஸாக வரப்போதான்னு தெரியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸை வச்சு தான் நமக்கு வந்து பேச முடியும். இன்றைக்கி வந்து டிவிக்கே 3ஆவது இடம் கிட்டத்தட்ட இவங்களோட போட்டி ஒரு இடத்துல, நாம் தமிழர் கட்சியோட போட்டி ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ நீங்கள் டிஎம்கேயோட போட்டி ஒரு இடத்துல இல்லை. ஏன்னா கூட்டணி, ஏன்னா டிஎம்கேயோட பலம் வந்து கூட்டணி. சார், இப்போது அந்த கூட்டணி அமைச்சதுக்கு வந்து காரணம் வந்து விஜயை பார்த்து பயந்தா இல்லை ஜெனரலாக வருங்க? ஒரு விஷயம், இந்திய அளவில் நீங்கள் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாதுங்க. அது ஓகே சார். ஆனால் இப்போ வந்து அவங்க அதிமுகவை வீழ்த்தணும்னா பாஜகன்ற ஒரு பேரை சொல்லி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். அவங்களோட ஃபார்முலா அதுதான் காலங்காலமாக. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பாஜக மேலே ஒரு சின்ன இது இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டணி சேர்த்ததுக்கு காரணம் விஜய் இவ்வளோ ஓட்டுகளை பிரிப்பார், எங்கேயாவது நம்ம ஏதோ ஒரு இடத்துல தோற்றுருவோன்ற விஜயை பார்த்து பயந்து தான் அவங்க இது. இல்லை அப்படி இல்லை, விஜயை பார்த்து மட்டும் பயப்படல. கூட்டணி கணக்கு என்னென்னா, உங்களுக்கு வந்து ஜாதி ஓட்டு இருக்குது, மத ஓட்டுகள் இருக்குது, இளைஞர்கள், வயசானவங்க, இது பெண்கள் ஓட்டு அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் பிரித்து பார்க்கும்போது இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஊரில் வந்து ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த ஜாதி ஓட்டுகள் திமுக நிற்கிறான்னு வச்சுக்கலேன். அப்போது நான் விசிகாவோட ஆட்கள் திமுக ஓட்டு போடுவாங்க, வேலை செய்வாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய வாக்கு வரும், கிறிஸ்தவ வாக்கு வரும் அப்படின்னு எல்லா வாக்குகளையும் அறுவடை பண்ணுறதுக்கு எல்லாரையும் அரவணைச்சு போகிறது. ஓகே, ஸோ இந்த அரவணைப்பு இருக்கு இல்லையா, இதனால் கூட்டணி வந்து எப்போவுமே பலம். கூட்டணிக்குள்ளே சலசலப்பு வரும், தொகுதி பங்கீடு, அதுன்னு முன்ன பண்ண வரும், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி கூட்டணி வந்து தவிர்க்க முடியாது. கூட்டணியை தவிர்த்து நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்ற சீமானோட இது இருக்கு இல்லையா, அவரோட தைரியத்தை பாராட்டலாம். அதே நேரத்தில் அவர் வந்து கரை சேராது. அதே மாதிரி டிவிக்கே தனியாக நிற்கிறாங்க இல்லையா, இப்போ தனியாக நின்று இப்போ எவ்வளோ வாக்கு வாங்க போகிறாங்க அப்படின்ட்டுருக்கு. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எப்படி பார்த்திங்கன்னா 12% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை. ஒருவேளை 20% வாங்கினா சந்தோஷம், எனக்கு என்ன இருக்குது.
நம்ம வந்து இந்த கருத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம போய் யாரையும் தடுத்து நிற்க போகிறதில்ல. நீங்கள் டிவிக்கே ஓட்டு போடாதீங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. யார் எங்கே ஓட்டு போட்டாலும் இந்த கருத்தை வந்து இந்த மாதிரி வாங்க என்ன காரணம் அப்படின்னு அலச போகிறோம். இன்றைக்கி கிடைக்கக்கூடிய தகவல் படி அதிகபட்சம் 12% டிவிகேக்கு வரக்கூடியதாக தெரியுது. 8% குறையாமல் நிற்கும் நாம் தமிழர் கட்சி. இவங்க வந்து திமுக வந்து 40% குறையாமல் வாங்குவாங்க. ஆவரேஜ் நான் சொல்கிறது, சில இடங்கள் ஏறலாம் இறங்கலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது வந்து இந்த கூட்டணி. இதில் நான் இன்னும் சொல்ல வர்ற விஷயம் வந்து முன்னை விட பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. முன்ன வளர்த்தி விட்டதே அதிமுக தான் சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லைங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல. இப்போது தாவேக்கா வந்து யார் வளர்த்து விட்டது? அதான். அதே மாதிரி அவங்களோட உழைப்பு நீங்கள் வந்து ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், பிஜேபியோட உழைப்பை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடவே முடியாதுங்க. பிஜேபி அவ்வளோ உழைப்பு. நீங்கள் தேசிய கட்சி எடுத்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் உழைக்கவே இல்லை. பிஜேபி பயங்கர உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் வந்து பிஜேபி குறைஞ்சபட்சம் தனியாக நின்னா கூட இன்றைக்கி வந்து ஒரு 7%, 8%, 10% வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்து தனியாக நின்னா காங்கிரஸுக்கு 2% கூட தேராது. தமிழ்நாட்டுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே செய்யறாங்க பிஜேபி. அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு எப்படி அதிமுக தைரியமா சொல்லுவாங்க அவங்க கொள்கை இல்லை, காசு கொடுப்பாங்க. இதை பேச என்ன, அதாவது இந்துத்துவ கொள்கை நிறைய பேருக்கு பிடிக்குதுங்க, இருக்குங்க, இருக்குது. ஏன்னா இன்னொன்று பெரியாரை பெரியார் எனக்கு வந்து வழிகாட்டின்னு சொல்கிறோம், கோயிலுக்கு போகிறாங்க, ரெண்டுமே இங்கே உண்டு. அதனால் அதை எடுத்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து வெறும் வினோதமான மக்கள், கோயிலுக்கும் போவாங்க, பெரியாரையும் பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் என்னென்னா பிஜேபி ஒரு கூட்டம் போகத்தான் செய்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சுற்றி உள்ள மக்கள் எவ்வளோ பேர் வந்து இந்துத்துவ கொள்கையில் ஆர்எஸ்எஸ் கொள்கையில் எவ்வளோ பேர் வந்து சங்கியாக இருக்காங்க. நம்ம கண்ணால் இது வந்து இப்போ 20 வருஷம் முன்னாடி கிடையாது இல்லை, இப்போ இருக்குல்ல. பிஜேபி வளர்ந்துருக்காங்க. நமக்கு வந்து விரும்புகிறோம் விரும்பலை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிஜேபி வளர்ந்துருக்காங்களான்னா வளர்ந்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து தேஞ்சிருக்குன்னா தேஞ்சிருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்காங்கன்னா வளர்ந்துருக்கு. தாவேக்கா என்ன பொசிஷன் தெரியாது இது வரைக்கும். தாவேக்கா வளரும் சார். தாவேக்கா வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவங்க வேலை செய்யணும், பண்ணுவாங்க சார். இன்னும் 22 நாள் இருக்குல்ல. அந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 20 நாள் 22 நாள்லாம் கிடையாது, 20 நாள். எதில்? எலெக்ஷனில் படுத்துக்கிட்டேன். நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னு சொன்னவங்கலாம் தோத்த வரலாறு நிறையா உண்டு, அதெல்லாம் வேண்டாம். இல்லை பவன், இது ஆந்திரா இல்லை, இது தமிழ்நாடு. சார் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பேசுனீங்க. இது எனக்கு மனசில் உள்ள கருத்துங்க, ரொம்ப சிம்பிள். நான் யாருக்கான ஆள் இல்லை. ஓகே. ஆக்சுவலி கடுமையான கேள்விகள் இருந்தாலும் கடுமையான பதில்கள் இருந்தாலும் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, உங்களுடைய வருகைக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து அதாவது இந்த இடிமுழக்கம் காலத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆகாயம் தமிழுக்கு என்னோட நெஞ்சாத நன்றி.